இப்போ ஜோஹாரா புகாரி எதுவுமே வாங்கலை, இல்லை, எதுவும் பதவிகளோ இல்லை எதுவுமே இல்லை, இல்லை. பணத்துக்கு தான் நீங்கள் போனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு நேரடியாக முன் வச்சேன். உங்களுடைய பதில் என்ன? ஜோஹாரா புகாரி என்பிபியிடமிருந்து எவ்வளவு வாங்கினீங்க? இப்போ வாங்கினீங்க எவ்வளவு வாங்கினீங்க? பணத்துக்கு தான் நீங்கள் போனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு நேரடியாக முன் வச்சேன். உங்களுடைய பதில் என்ன? இப்படி ஒரு பேசு பொருளாக மாறினீங்க அப்படின்றத கொஞ்சம் விளக்கிட்டு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். இந்த கொழும்பு மாநகர சபையில் ஏற்படுத்தின பாதிப்புக்கு நான் ஆதரவாக வாக்களித்தேன் என்றது தான் இன்று வரைக்கும் பேசு பொருளாக மாறிவிட்டது ஜோஹாரா புகாரி என்ற. இதுவும் உங்களுடைய பிரதி தலைவர் சொன்ன பதில் தான். நாங்கள் அவங்கள கூப்பிடவே இல்லை, அவங்க ஒரு மீடியா பப்ளிசிட்டிக்காக இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க 7 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு எஃபிடேவிட் சத்திய பெடிஷன் மூலமாக நீங்கள் உங்களுக்கான இதை சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுக்கு, சரியா? அப்போ எனக்கு 7 நாள் டைம் இல்லை. அந்த 7 நாள் உள்ளுக்கு தான் நான் இவங்களுக்கு போகிறேன். இவங்களுக்கு அது பாருங்கள், உங்களுக்கு அது தபால் மூலம் அனுப்ப சொல்லி, தபால் மூலமாகவும் நாங்கள் அனுப்புகிறோம். ஒரு மனிதன் மேலே பிரச்சாட்டு வைக்கிறதா இருந்தால் ஆதாரங்கள் தேவைப்படும். இப்போ அன்றைக்கு 10 வருஷத்துக்கு போகிறோம். நீங்கள் பாருங்கள், 20,000 வாக்குகள் எடுத்த கொழும்பு மக்கள் 2025ஆம் ஆண்டு 8,000க்கு குறைக்கப்பட்டது. காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னா, இந்த காலகட்டம் எப்படின்னு சொன்னா 20க்கு கை உயர்த்தினாங்க பாராளுமன்றத்தில். எங்களோட முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் கை உயர்த்துறாங்க, சரியா? 3 இப்போ இதுதான் வரலாற்றில் பெரிய துரோகம். ஆனால் இப்போ கட்சிக்குன்ற ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? ஒரு பாதியிட சமர்ப்பித்ததுடன் ஆளும் தரப்பு ஒரு முடிவெடுக்கும், எதிரணியினர் ஒரு முடிவெடுப்பாங்க. இவ்வளவு சிக்கலுக்கு நீங்க முகம் கொடுக்க காரணம் கட்சியினுடைய முடிவை மீறி நீங்க தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்தது தானே? இது வந்து எதிர்கட்சியிட முடிவு. கட்சி சார்ந்தவங்களுக்கும் இது ஒரு பெரிய விடயமே இல்லை. கட்சிக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குற பெருமை தான் முக்கியம். இன்னும் யாரோ ஒரு பக்கத்தில் இருந்துட்டு அவங்களோட பெருமையே இல்லை, எங்களுக்கு கட்சி தானே முக்கியம். அதேமாதிரி இஸ்புல்லா சார் அவங்க ஆதரிக்கிறாங்க என்பிபி பட்ஜெட், ஆதரிக்கிறாங்க தானே, அவங்க பகிரங்கமாக பேசுகிறாங்க. என்பிபி கொண்டு வந்த பட்ஜெட் எல்லாம் நல்ல சொல்கிறாங்க இல்லையா? இந்த திட்வா சொல்லி கொண்டு வந்த நேரம் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வழங்காத அளவுக்கு நஷ்ட ஈடு இந்த என்பிபி அரசாங்கம் வழங்குதுன்னு சொல்கிறாங்க. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் இது அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி, மக்களினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய நிகழ்ச்சி. நாட்டிலே அப்படியே நடந்து செல்கின்ற பாதைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தடைகள், தடங்கல்கள், இது தொடர்பில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வளமையாக பேசுகிறது வழக்கம். பல அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவையாளர்கள், சமூக பிரதிநிதிகள், இப்படி நிறைய பேரோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். நீண்ட நாள் ஒரு போராட்டம். இந்த எபிசோடு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. நீண்ட நாள் ஒரு போராட்டம். அது என்னுடைய இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்க ஒரு பக்கத்திலிருந்து எனக்காக நேரம் ஒதுக்குறதுல ஒரு சிக்கல். அது அவர்களுடைய மிக இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால ரொம்ப நாளாக போராடி பெற்றுக்கொண்ட ஒரு சந்தர்ப்பம், போராடி நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்ட ஒரு சந்தர்ப்பம். உண்மையிலே இப்படி ஒரு நபரை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் அழைத்து பேசுகிறதுல உண்மையிலே எனக்கு பெருமை. ஒரு பெண்ணாக எத்தனை தடங்களாக இருந்தாலும் பெண் என்பவள் போற்றக்கூடியவர், பெண் என்பவள் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள். எப்பொழுதும் நாங்கள் தட்டி கொடுக்கணும், தட்டிவிடக்கூடாது. இது பொதுவாக இருக்கும். ஆனால் அவர்கள் செய்கின்ற இந்த சேவைகளாக இருக்கட்டும், அவர்கள் வழங்குகின்ற இந்த சேவைகளாக இருக்கட்டும், 1000 தடங்களுக்கு மத்தியில், 1000 சிக்கல்களுக்கு மத்தியில் போராடி செல்லக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது. சரி, இவ்வளவு பேசுகிறேன்னு யார் இவர்? ஒரு அரசியல்வாதி, ஒரு மாநகர சபையினுடைய பிரதிநிதி. கடந்த பல மாதங்களாக இன்றும் ஒரு ஹாட் டாப்பிக்காக இலங்கையிலே, தலைநகரிலே, முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலே பேசக்கூடிய ஒரு பேசு பொருளான நபராக இருக்கிறாங்க. அவங்க தான் கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர் ஜோஹாரா புகாரி அவர்களை நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஆய்புவான். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஆய்புவான். ஆரம்பிக்கலாமா? ஜோஹாரா புகாரி ஏன் இப்படி ஒரு பேசு பொருளாக மாறினீங்க அப்படின்றத கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும், விளக்கிட்டு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ். பேசு பொருளாக மாற காரணம், இந்த கொழும்பு மாநகர சபையில் ஏற்படுத்தின பாதிட்டுக்கு நான் ஆதரவாக வாக்களித்தேன் என்றது தான் இன்று வரைக்கும் பேசு பொருளாக மாறிவிட்டது ஜோஹாரா புகாரி என்ற
இப்போ எங்கேயோ இருந்த சொஹாரா புகாரி இப்போ சிலருக்கு வந்து நீங்க தான் சொஹாரா புகாரி. இப்போ இந்த கேள்விகள் வந்து உங்களை தனிப்பட்ட ரீதியை தாக்குற கேள்விகளாக வராது. பொதுவாக உங்களுடைய அரசியல் சார்ந்த கேள்விகளாகவே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நீங்க முகம் கொடுக்குற இந்த சிக்கல்கள் தொடர்பிலும் நாங்கள் பேசலாம். இப்போ எங்கேயோ இருந்த சொஹாரா புகாரி, இப்போ நான் கூட இந்த பேரை உச்சரிக்கிற நேரம் பல தடவைகள் என்னுடைய செய்தி அறிக்கைகளிலும் உச்சரிச்சிருக்கேன். இந்த சொஹாரா புகாரி இது ஒரு பப்ளிசிட்டியாக மாறுறதுக்கு உங்களுடைய முடிவு காரணம். இப்போ இந்த முடிவு எடுக்கிற நேரம் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? இப்போது உங்களுடைய கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா சொஹாரா புகாரி, அந்த கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் தானே நீங்கள் மாநகர சபைக்கு தெரிவானீங்க. ஆனால் அது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. பெரிய அளவில் பிரபலம் இல்லைன்னு சொல்லுங்கள். இலங்கை முழுவதிலும் இப்போ சொஹாரா புகாரின்னு யாருன்னு தெரியும். ஒரு அந்த நிலைமைக்கு என்ன காரணம்? நீங்கள் சொன்னது போல் எங்களோட கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதனூடாகத்தான் நான் என்னுடைய ஆரம்பம் வந்து சஜித் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி அதனூடாகத்தான் நான் பிரவேசிக்கிறேன் இந்த அரசியலுக்கு. ஆனால் அதில் எனக்கு இந்த அந்த கேன்சல் ஆகுது, அந்த எலெக்ஷன் வைக்கிற 2023ஆம் ஆண்டு. அதுக்கு பின்னாடி தான் நான் முஸ்லீம் காங்கிரஸோட இணைந்து கொள்கிறேன். அதனூடாகத்தான் நான் இந்த இடத்துக்கு வரேன். அந்த அவங்களூடாக நாங்கள் வந்து கொள்கை என்று நீங்கள் சொன்னால் முஸ்லீம் காங்கிரஸ் உருவாகுறதே வந்து முக்கியமாக முஸ்லீம்களுக்காகத்தான் மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவங்க ஏற்றினது. அதாவது உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுக்கு பாரிய அளவில் பிரச்சனைகள் இருந்த டைம் அது. அப்போ முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படணும். ஏன்னா முதல் அங்கத்தானே ஆரம்பிக்கப்படுது. முஸ்லீம்களை பாதுகாக்கணும், முஸ்லீம்கள் உரிமைகளை வெல்லணும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் இந்த கட்சி உருவாகுது. அப்போ அங்கிருந்தே அதில் எந்த மாற்றமும் இல்லை. முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம்களுக்காகத்தான் நிறைய செயல்படணும்ன்றது முஸ்லீம்களுடைய எண்ணமும் அதுதானே. அப்படின்னு வரைக்கல தான் இந்த பாதீடு வருது. பாதீடு வரும் பொழுது இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல மாநகர சபை எல்லையில், அதாவது 1லேருந்து 15 வரையிலேயும் மாநகர சபை தானே அதை ஏற்றாங்க. அங்கே கூடுதலாக வாழ்றது முஸ்லீம்கள் தான். அப்போ முஸ்லீம்களுக்கான தேவைகள் தான் இந்த பாதீட்லேயும் இருக்குது. சரியா? ஏழை எளிய மக்களுக்கு தேவையான விடயங்கள், பாலர் இந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய விடயங்கள், மையங்களுக்கு தேவையானது, இப்படி பலதரப்பட்ட நன்மையான விடயங்கள் அந்த பாதீட்டில் இருந்தது. ஆகவே நான் ஒரு முஸ்லீம் என்ற வகையிலையும் முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் என்ற வகையிலையும் எங்களோட முஸ்லீம் காங்கிரஸ்க்கோ எங்களுக்கோ அதில் தள்ளுபடி செய்ய எதுவுமே இருக்கல. ஆகவே தான் அதை வந்து நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் இப்போ கட்சிக்குன்ற ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பாதீடை சமர்ப்பித்ததுடன் ஆளும் தரப்பு ஒரு முடிவெடுக்கும், எதிரணியினர் ஒரு முடிவெடுப்பாங்க. இப்போது இவ்வளவு சிக்கலுக்கு நீங்கள் முகம் கொடுக்க காரணம் கட்சியினுடைய முடிவை மீறி நீங்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தது தானே? கட்சியிட முடிவுன்னு இல்லை, கட்சியிட முடிவுன்னு சொல்ல மாட்டேன் நான். இது வந்து எதிர்கட்சியிட முடிவு. சரியா? ஏன்னு சொன்னால் கட்சிக்கு, எங்களோட கட்சியோ எங்களோட கட்சி தலைமைக்கோ கட்சி சார்ந்தவங்களுக்கும் இது ஒரு பெரிய விடயமே இல்லை. சரியா? ஏன்னு சொன்னால் இதுவரையிலேயும் எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஒரு சவால் விட்டிருக்கிறேன் எங்களோட கட்சி தலைவருக்கு. அதோடு சேர்த்து நான் இதையும் சொல்லுவேன், பகிரங்கமாக தலைவர் எங்களோட ரவுஃப் ஹக்கீம் சார் அவங்க பகிரங்கமாக என்னோட நின்று முகத்துக்கு முகம் நான் செய்தது துரோகம், சரியா, கட்சிக்கு செய்த துரோகம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களான்னு நான் அவங்கள பார்த்து கேட்பேன். சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிற நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல. அதுவும் இல்லை, அவர் சொஹாரா புகாரியை பற்றி சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, கட்சியின் தலைமையிலுடைய கட்சியினுடைய முடிவை மீறி இருக்கிறாங்கன்றதை வந்து ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெளிவாக அவர் வந்து கிழக்கில் நடந்த ஒரு சந்திப்பின் போது, ஊடக சந்திப்பில் அந்த காணொலி எங்கள்கிட்டையும் இருக்குது, அவர் சொல்லியிருக்கிறாரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க, அது கட்சிக்கு உடன்பாடு இல்லை, கட்சியை மீறி அவங்க செயற்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்றேன் வந்து எனக்கு நேருக்கு நேராக, அது எங்கேயோ தானே அவங்க சொன்னது, எந்த நேருக்கு நேரில் எந்த முகத்தை பார்த்து அவங்க அதை சொல்லணும். நான் செய்தது துரோகம், கட்சியை மீறி செய்தது துரோகம்ன்றது அவங்க சொல்லணும். அதுதான் நான் விடுற சவால். ஏன்னு சொன்னால் நான் இப்பயும் சொல்லுவேன், முழுக்க நான் இந்த எடுத்த முடிவு ஏண்ட கட்சிக்கு இல்லை பிரச்சனை, எந்த முஸ்லீம் காங்கிரஸ்க்கோ முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கோ உயர் பீடத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒரு துரோகம் இலக்கில்லை. சரியா? உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் காங்கிரஸுக்கு 2016 ஆண்டு 20,000 ஓட்ஸ் எடுக்கிறாங்க கொழும்புல, வாக்குகள் 20,000 வாக்குகள். அதுக்கு பின்னாடி 10 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ களமிறங்கினாங்க கொழும்பு. இப்போ நாங்கள் தனித்து போட்டிட்டு 4 ஆசனங்கள். அதுலேயே நாங்கள் ஒரு இடம் தான் நாங்கள் வெல்றோம். அது எங்கள் சகோதர அனஸ் அவங்க வெல்றாங்க. மற்றது 3 போனஸில் வருது. இப்போ அன்றைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், 20,000 வாக்குகள் எடுத்த கொழும்பு மக்கள் 2025 ஆண்டு 8,000க்கு குறைக்கப்படுது. காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டம் எப்படின்னு சொன்னால் 20க்கு கை உயர்த்தினாங்க பாராளுமன்றத்தில். எங்களோட முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் கை உயர்த்துறாங்க. சரியா? 3. அப்போ இதுதான் வரலாற்றில் பெரிய துரோகம் முஸ்லீம்களுக்கு செய்த துரோகம். ஏன்னா அன்றைக்கு ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் முஸ்லீம்கள் மிகவும் மனசளவில் பாதிக்கப்பட்டு உணர்வுபூர்வமாக இருந்த ஒரு நேரத்தில் தான் இவங்க போயிட்டு 20க்கு கை உயர்த்துறாங்க. அன்றைக்கு எங்களோட முஸ்லீம் சமூகம் ஒரு இது குத்திட்டாங்க. எப்படி முஸ்லீம் காங்கிரஸ்ன்னு சொல்கிறது, முஸ்லீம்களுடைய விரோதிகள் என்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு அந்த முஸ்லீம் காங்கிரஸ் தள்ளப்பட்டுச்சு. மிகவும் மோசமான முறையில் அது முஸ்லீம் காங்கிரஸை பாதிச்சு. சரியா? அந்த பாதிப்பு இவங்களுக்கு மேலே வரையில்லாத அளவுக்கு அது பாதிக்கப்பட்டது. அதனால தான் நான் ஒரு சவால் இட்டேன் எங்களோட ரவுஃப் ஹக்கீம் சாருக்கு, நீங்கள் இந்த மரச்சின்னத்தில் நீங்கள் தனித்து போட்டிடுங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அது அவங்களுக்கு முடியாத காரணம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மரச்சின்னத்தில் இந்த முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற பேரை அழிச்சிட்டாங்க. இருந்த உறுப்பினர்கள். யார் அழிச்சது? இந்த துரோகம் செய்தவர்கள். சரியா? அந்த நாமத்தை திரும்பவும் நான் இதுதான் எனக்கு நியாயம் வேணும்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அந்த பெரும் பாதாளத்துக்கு தள்ளிட்டாங்க முஸ்லீம் காங்கிரஸை 20க்கு கையை தூக்கி துரோகம் பண்ணி. சரியா? இன்றைக்கி நான் 2026 ஆண்டு நான் அந்த பேரை மாற்றி கொடுத்தேன். இந்த பாதிட்டுக்கு நான் ஆதரவு தெரிவிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆதரவு தெரிவித்த நேரத்தில் இருந்து இந்த முழு சமூக வலையங்களும் மாஸ் மீடியாவும் எப்படி பேசினாங்க? சும்மா வெறுமனே ஜோரா புகாரி என்று சொன்னாங்க. இல்லையே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினர், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினர் இது இந்த பாதிட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தார். அது நான் பெருமையை தான் தேடி கொடுத்திருக்கிறேன் கட்சிக்கு. ஆனா கட்சியில முடிவு அது இல்லைன்னு தானே சொல்றாங்க. கட்சியில வாக்களிக்க முதல்ல இப்ப நாளைக்கு வாக்களிக்கிறதுன்னு சொன்னா, இப்ப இது கட்சியினுடைய வட்டாரத்துல இருந்து ஏற்கனவே ஹிஸ்புல்லா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஒரு பதவியில் இருக்கிறவர், கட்சிக்குள்ள பதவியில் இருக்கிறவர், அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் இங்கே நான் இதே இடத்துல வச்சு பண்ணுற நேரம் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, உங்களை பற்றி நான் கேட்ட கேள்வி, அவர் சொல்கிறாரு கட்சி அறிவுரை வழங்குது, அந்த அறிவுரை நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு வழங்கி இருக்கிறோம், நீங்கள் எதிராக தான் வாக்களிக்கணும் பாதிட்டுக்குன்னு சொல்லி. ஆனால் அதையும் மீறி இவங்க ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்களே. இப்போ இதனூடாக கட்சிக்கு கிடைக்கிற மதிப்பு முக்கியமா அப்படின்ற கேள்வி பதில் அவர் சொல்கிறாரு. இப்போ இது கட்சி உங்களுக்கு அறிவுரை வழங்கி தானே இருக்கு. நான் சொல்கிறேன், கட்சிக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குற பெருமை தான் முக்கியம். இன்னும் யாரோ ஒரு பக்கத்தில் இருந்துட்டு அவங்களோட பெருமையை இல்லை, எங்களுக்கு கட்சி தானே முக்கியம், கட்சி தானே எங்களுக்கு முக்கியம். அப்போ நாங்கள் இந்த கட்சியை நாங்கள் வச்சிருக்கிறது மக்களுக்காக. சரியா? மக்களுக்காக தானே, கட்சிக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காக தான் கட்சி. தலைவர்களும் அப்படித்தான். சரியா? மக்களுக்காகத்தான் தலைமைத்துவம் செயல்படணுமே தவிர கட்சிக்காக இல்லை. அதே மாதிரி தலைவருக்காகவும் செயல்பட இயலாது. சரி, ஏன்னா தலைவர் ஒன்று வாரதே மக்களுக்கு சேவை செய்தானே, நாங்கள் போகிறது இல்லையே தலைவருக்கு சேவை செய்ய. சரியா? இப்போ என்னுடைய நான் வாதாட்ட விதத்தை நான் கொண்டு வரேன். இன்றைக்குமே நாங்கள் மக்கள் பக்கம் தான் நிற்கணும். அதனால முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கிக்குது மக்களுக்காக வேண்டி. அப்போ நாங்கள் ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு, அதாவது எதிர்கட்சியை வளர்க்குறதுக்கும், எதிர்கட்சி சொல்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் மண்டையாட்டுறதுக்கும் நாங்கள் இங்கே தெளிவாகி வர இல்லை. அப்போ அப்படி பார்த்தா நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸில் போட்டிட்டு இருக்கவே தேவையில்லையே, நீங்கள் என்பிபியில் போட்டிட்டு இருக்கலாமே. இல்லை, இப்போ இது என்பிபிக்கு போட்டிட்டுறதுன்றது இல்லைங்கன்னு இருக்கிற கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்பிபியிட பாதிட்டு ஒரு எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதோ, நகரசபையை கைப்பற்றுவதோ, அந்த அவங்க ஒரு பாதிட்டு கொண்டு வருவாங்க. சரியா?
அவங்க மத்தியிலும் அவங்க கொண்டு அப்படித்தான். வந்த ஒரு பாதிட்டுக்கு நாங்க ஆதரவு அளித்தோம்ன்றதுக்காக வேண்டி நாங்க என்பிபி ஆகிட முடியாது. அப்படித்தானே? இப்ப இங்க பார்லிமெண்ட்லயும் தான் பட்ஜெட்டுக்கு வருது, ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. இப்ப இது மனோ கணேசன் சார் வந்து ஆதரவாக வாக்களித்தார். அதுக்காக வேண்டி அவர் என்பிபியை ஆதரிச்சாருன்ற அர்த்தமா? அவர் என்பிபி கவர்மெண்டோட சேர்ந்துட்டாருன்ற அர்த்தமா? இல்லையே. நீங்க இப்ப அங்கடி அப்படி வாரீங்க. இல்லையா? அது உண்மையா? அதே மாதிரி தமிழ் டிஎன்ஏ அவங்க அவங்களோட ஊர்ல மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்க ஆதரவாக வாக்களிக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப அவங்க என்பிபி போயிட்டுட்டாங்கடா அர்த்தமா? இல்லை. அதே மாதிரி ஹிஸ்புல்லா சார் அவங்க ஆதரிக்கிறாங்க என்பிபி இந்த பட்ஜெட் ஆதரிக்கிறாங்க தானே, அவங்க பகிரங்கமா பேசுறாங்க. என்பிபி கொண்டு வந்த பட்ஜெட் எல்லாம் நல்ல சொல்றாங்க இல்லையா? இந்த திட்வா சுழிகுணாட்டு வந்த நேரம் அவங்க சொல்றாங்க இது வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வழங்காத அளவுக்கு நஷ்ட ஈடு இவங்க இந்த என்பிபி அரசாங்கம் வழங்குதுன்னு சொல்றாங்க. யாரு சொல்ற? ஹிஸ்புல்லா சார் சொல்றாங்க, எங்களோட பிரதி தலைவர். சரியா? பிரதி தலைவர் சொல்றாரு இவங்க செய்யறது சரி, இவங்க நல்லது செய்யற வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லுவோம். இதுதானே அப்ப நானும் செய்தேன். நான் ஒன்னும் தேச துரோகம், நாட்டுக்கு துரோகம், இன்னத்துக்கு துரோகம், மதத்துக்கு துரோகம் பண்ணலை. வெறுமனே ஒரு பாதிட்டுக்கு தான் வாக்களித்திருக்கிறேன். இவங்க வந்து மக்களை திசை திருப்புறாங்க எப்படின்னு சொன்னா நான் ஏதோ பெரிய பாரி ஒரு துரோகம் செஞ்ச மாதிரி அவங்க என்ன இந்த சமூக வலைத்தளங்களை சொன்னாலும் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்கிறத நான் சொல்லணும். உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் ஆட்சிக்கு வந்தீங்க மக்களை காட்டி, சரியா? மக்களோட நலன் விரும்பி தான் நீங்கள் இதெல்லாம் எடுத்திருக்கிறீங்க. வந்து எங்களை காலம் இறக்கினதும் மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தானே. முஸ்லீம்கள்னு சொல்லி இப்போ முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூட அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது வந்து முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கொடுத்தான் இவங்க போகிறாங்கன்றது மக்கள் சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அதில் இப்போ உண்மைத்தன்மை என்னன்றது இப்போ எங்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கிது. ஏன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட மக்கள் கேட்குறாங்க தானே, அப்போ இந்த ஏழெளிய மக்களுக்காக வேண்டி வந்து ஒரு பாதிட்ட ஆதரிச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒழுக்காத்த நடவடிக்கை கூட எடுக்காம என்ன கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு இந்த கட்சியில் ஒரு ஜனநாயக மீகிதான்றதையும் நாங்கள் பார்க்கணும். ஏனோ உங்கள் இது தொடர்பில் நான் ஒரு காணொலியை பார்த்துருந்தேன். நீங்கள் உங்கள் சார்ந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கட்சி தலைமையகத்துக்கு போகிறீங்க. ஆனால் உங்களை வர சொல்லி போனீங்களா இல்லை நீங்களா போனீங்களா? அப்போ எனக்கு 7 நாள் கொடுக்குறாங்களே. இது வந்து இதுவும் உங்களுடைய பிரதி தலைவர் சொன்ன பதில் தான். நாங்கள் அவங்கள கூப்பிடவே இல்லை, அவங்க ஒரு மீடியா பப்ளிசிட்டிக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, 7 நாள் எனக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. நான் பாதிட்டுக்கு ஆதரவாக வாக்களித்ததால் இருந்து எனக்கு கடிதம் ஒன்று அனுப்புகிறாங்க பதிவு தபாலில். அது எனக்கு 2ஆம் தேதி கிடைக்குது, ஜனவரி மாதம் 2026. அது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பகல் எனக்கு கிடைக்கிது. அப்போ அவங்க சொல்கிறாங்க 7 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு எஃபிடேவிட் சத்திய பெடிஷன் மூலமாக நீங்கள் உங்களுக்கான இதை சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க, சரியா? அப்போ எனக்கு 7 நாள் டைம் இருக்குது தானே. நான் அந்த 7 நாள் உள்ளுக்கு தான் நான் இவங்களுக்கு போகிறோம். இவங்களுக்கு அது பாருங்கள், உங்களுக்கு அது தபால் மூலம் அனுப்ப சொல்லி தபால் மூலமாகவும் நாங்கள் அனுப்புகிறோம். சரியா? போனது சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லையே, நீங்க போக்குள்ள மீடியாவை கூட்டிட்டு போனீங்க. எனக்கு ஒரு அந்த நான் மீடியாவை கொண்டு போனனால தான் எனக்கு ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொன்னா அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நான் வர இல்லைன்னு சொன்னேன். சரியா? என்னன்னு சொன்னா நான் இந்த பாதிட்டுக்கு வாக்களித்து 10 நிமிடங்கள்லேயே அவங்க எனக்கு மீடியாவில் தான் போடுறாங்க என்னைய இந்த இடைக்கால தடையை போட்டுட்டோம் அப்படி சொல்லி. சரி, இடைக்கால இல்லை கட்சியில கட்சி உறுப்புரிமையை நீக்கினேன்னு சொல்லி மீடியாவில் தானே முதல்ல போடுறாங்க. எனக்கு அறிவிக்கலை இல்லை, அவங்க மீடியாவுக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ அதனால நாங்களும் மீடியாவோட தானே போகணும். அவங்க தானே ஃபர்ஸ்ட்டுக்கு இதை ஆரம்பிச்சாங்க மீடியாவை போட்டு. ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆசனம் கூட தேசிய பட்டியல் ஆசனம் தானே? நிச்சயமாக. அப்போ நீங்கள் போட்டிட்டு வெள்ளல தானே? நானும் போட்டிட்டேன், சரியா? போட்டிட்டு நான் வந்து இந்த வட்டாரத்தில் நாங்கள் வெளில இல்லை. இல்லை, அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைத்தது வந்து தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி. அப்போ அந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை வந்து ஒரு கட்சி வழங்குறது வந்து நிறைய எதிர்பார்ப்புடன் வழங்கும். அப்போ உங்களுக்கான நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு கட்சியில நல்ல இடம் ஒன்று கிடைச்சிருந்தது, வழங்கி இருந்தாங்க. அவங்க எனக்கு தந்தது நல்ல ஒரு பொசிஷன் ஒன்று தந்திருந்தாங்க. அந்த அடுத்தது இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், தலைவர் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் கூட உங்கள் மீது நிறைய மதிப்பு நம்பிக்கை வச்சிருந்தார் என்ற கருத்தை வந்து அந்த கட்சியில் உள்ளவங்க எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக நாங்கள் கேள்விகள் கேட்கிறேன். ஆனால் இதெல்லாம் நீங்க வந்து தலைவருக்கே சவால் விடுறீங்க அப்படின்ற ஒரு சவால் விட இல்ல, சவால்னு சொல்லணும்னு சொன்னா நான் இந்த இடத்துல சொல்றது இந்த 20க்கு கையை உயர்த்தினதுல நிறைய கட்சிக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் அவங்களுக்கு எங்களோட முஸ்லீம் காங்கிரஸுடைய மரச்சின்னத்துல கூட களமிறங்க இல்லாத ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க, சரியா?
இன்னைக்கு அந்த நிலைமையை முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம் அரசியல்வாதிகள் சில பேர் எல்லாரும் இல்லை, முஸ்லீம் அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த பணத்துக்காக வேண்டியும் பதவிக்காக வேண்டியும் கட்சிகளை இது பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கு இருக்குது தானே. சரியா? அப்படி ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கு இருக்குது. யாராவது அதாவது மனசாட்சிப்படி யாரும் அப்போ வேலை செய்கிறாங்க இல்லையான்ற ஒரு கேள்வி இங்கே வரும். ஏன்னா எல்லாருமே பணத்துக்கு தான் போகிறாங்க. சில பேர் போகிறாங்க தான். இன்றைக்கி ஆளுங்கட்சியோட சேர்ந்து ஒவ்வொரு விதமான டீல் பேசிட்டு கட்சியை காட்டி கொடுத்துட்டு போகிறவங்க இல்லாமல் இல்லை. நான் அப்படியான எந்த விதமான ஒரு டீலும் நான் செய்யவும் இல்லை. அப்படி செய்திருந்தால் நான் இப்படி அதே கேள்வி நான் கேட்டேன். நான் கடந்த காலங்களில் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண்ணாக சில இடங்களில் நீங்கள் அவமதிக்கப்பட்டீங்க. அது நான் அதுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நான் கேட்குறேன், சுஹாரா புகாரி என்பிபியிடமிருந்து எவ்வளவு வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, எவ்வளவு வாங்கினீங்க, பணத்துக்கு தான் நீங்கள் போனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு நேரடியாக முன் வச்சேன். உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக நீங்கள் இருந்தாலும் யார் இருந்தாலும் முதல்ல நான் சொல்லுவோம், நாங்கள் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் ஒரு மனிதர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தால் ஆதாரங்கள் தேவைப்படும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டு யாருக்கும் வைக்கல, நிரூபிக்கணும். இப்போ எனக்கு கோடி கொடுத்தாங்களா, பிஐடி கொடுத்தாங்களா, வீடு கொடுத்தார்களான்றது எல்லாம் இல்லாட்டி எனக்கு ஏதாவது பட்டம் பதவிகள் கொடுத்தார்களான்றது ஆதாரத்தோடு நிரூபிக்குமாறு நான் பகிரங்கமாக நான் எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டுகோள்கிறேன். நீங்கள் அப்படி நிரூபிக்கிற கட்டத்தில் நீங்கள் எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இப்போ சுஹாரா புகாரி எதுவுமே வாங்கலை, இல்லை எதுவும் பதவிகளோ இல்லை எதுவுமே இல்லை. சரி, அப்போது உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஒரு சூழ்நிலை தான். இப்போது நீங்கள் மக்கள் பக்கம் நினைச்சு வாக்களிச்சிட்டிங்க, ஓகே, அது நோ இஷ்யூஸ்ன்னு சொல்லுங்களேன். இப்போது இவர்கள் 20 செய்த குற்றம், இப்போ பாராளுமன்றத்திலே ஒரு சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கிறது பெரிய குற்றம். நீங்கள் சாதாரணமாக ஒரு வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக தானே வாக்களிச்சிருங்க. அது நீங்கள் சொன்னது போல் கடந்த பட்ஜெட்டில் வந்து மலையக கட்சிகள் எல்லாமே மலையக மக்களுக்கு சம்பளம் அதிகரிக்கிறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த பாதிட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. மாணவ கணேசன், ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமால், திகாம்பரம் உட்பட எல்லாரும் வாக்களித்தாங்க. இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாரும் வாக்களிச்சிருந்தாங்க சில சட்டங்களுக்கு. என்னுடைய கேள்வி, நீங்கள் பாதிட்டுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறீங்க, ஆனால் அதற்கு பிறகு உங்களுடைய செயற்பாடுகள் என்பிபியுடனே தொடர்ந்து இருக்குது. அவர்களுடன் சில இடங்களுக்கு போகிறது, இப்போது உங்களுடைய மேயருடன் இருந்து சில புகைப்படங்களை பதிவிடுறது, என்பிபியினுடைய சில அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் உங்களை வந்து சந்திக்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு இது ஒரு ஒரு இடத்துல சிக்கலான ஒரு விடயத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இப்போ நான் உங்களுடைய முகப்புத்தகத்தில் பார்த்து நான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய முகப்புத்தகம் ஃபேஸ்புக்கில் பார்த்த விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போ இது உங்களுடைய இந்த நிலைமைக்கு இறுக்கமான ஒரு நிலைமையாக மாற்றி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி விடயங்களும்? இல்லை, அவங்க எங்களோட வீட்டுக்கு பிரதி அமைச்சர் வந்தது உண்மை, மேயர் வந்தது உண்மை. உண்மையிலே அவங்க வந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் இது எல்லாம் யார் நம்புகிறாங்களோ எனக்கு தெரியல. நான் இந்த பாதிட்டுக்கு இந்த ஆதரவு வழங்கும் வரைக்கும் நீங்கள் அந்த காணொலி எடுத்து பார்த்து அவங்களுக்கு விளங்கும். நான் அந்த ஓட் கொடுக்குற டைம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைம். என் கணவரு கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். நான் இங்கே வாக்கு கொடுக்குறேன், எங்களோட வீட்டுக்கு என்னுடைய கட்சியில் ஒருத்தர் கால் பண்ணி என்னுடைய கணவருக்கு குறை கூறும் வரைக்கும் எந்த கணவர் கூட அறிந்திருக்கவில்லை நான் இந்த பாதிட்டுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறேன் என்று. அப்படியான ஒரு சூழலில் தான் நான் இந்த வாக்கை நான் கொடுக்குறேன். சரியா? மேயர் வந்தது வந்து அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங். சரியா? அவங்க வந்து அதைத்தான் நின்றுட்டு கேட்டாங்க, ஏன் நீங்கள் எங்களுக்கு இந்த வாக்கை கொடுத்தீங்க? ஏன்னா அவங்க யாரும் எனக்கு கூட கதைக்கவும் இல்லை. ஏன்னு சொன்னால் நான் இந்த வாக்கெடுப்புக்கு ஒரு 3 நாளைக்கு முதல்ல எதிர்கட்சி, நான் இது சொன்னது எதிர்கட்சியுடைய இந்த ஆதிக்கம் கூட எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு அவங்களோட ஆதிக்கம் செலுத்துறது கூட. ஆனால் கூட்டணி தானே, கூட்டணி இருந்தாலும் ஒரு 4 பேர் நாங்கள் இருக்கிறோம் முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்கட்சியோட இருக்கிற கட்டத்திலையும் அந்த ஒருத்தர் 2 மற்ற கட்சிகளில் இந்த ஒருத்தர் 2 பேர் வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற எந்த விதமான ஒரு இதுவும் எங்களோட முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு இல்லை. அதாவது எங்களோட மேலே அவங்க ஆதிக்கம் செலுத்துறது கூட. அப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் சொல்கிறாரு வந்து, இப்போ ஒரு இந்த பாதிட்டுக்கு ஒரு 3 நாளைக்கு முதல்ல நாங்கள் கவுன்சிலில் இருக்கிறோம் மெம்பர்ஸ் ரூமில். இவர் சொல்கிறார் வந்து ஒரு அதிகார தோரணையில் ஒரு கதை சொல்கிறார் வந்து, நாங்கள் நேற்று முடிவெடுத்திருக்கிறோம், எதிர்கட்சியில் மீட்டிங் போட்டிருக்கிறாங்க, போட்டு முடிவெடுத்தாங்களாம், இங்கே இருக்கிற யாராவது எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஆளுங்கட்சி இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட துரத்துற கடிதத்தை நாங்கள் டேபிளில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்.
அடுத்த நாளே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இவர் ஒரு அதிகார தோரணையில் இது சொல்கிறாரு. இது உண்மைக்குமே எனக்கு பிடிக்கல. ஏன்னு சொன்னால் யாருக்கும் நாங்கள் அதிகாரங்களுக்கு எங்களுக்கு தலை வணங்கி நீங்கள் அதை அந்த இடத்துல தட்டி கேட்டிருக்கலாம் இல்லையா? அது நான் எங்களோட ஒரு உறுப்பினர் கூட நான் சொன்னேன், இவர் இப்படி கதைக்கிறாரே, இவரா எங்களோட தலைவர், அவர் எங்களோட தலைவர் இல்லையே. எங்களோட தலைவர் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட ரவுஃப் ஹக்கீம் சார், அவர் தான் சொல்லணும். இவங்க வந்து இது அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாங்க ஏன்? இப்போ நான் அதை அங்கே விட்டுட்டேன். விட்டாலும் அதை என் மனசுக்குள்ளே நின்றுச்சு. இப்படி ஒரு அதிகாரத்தில் இவங்க இதை எடுக்க பார்க்குறாங்கன்றதும். அடுத்தது இந்த பட்ஜெட்டை வந்து செஞ்சதே எதிர்கட்சி தான் கூடுதலாக. ஆளுங்கட்சியோட சேர்ந்து 23 கமிட்டிஸ் இருக்குது கொழு மாநகர சபையில் கமிட்டிஸ். இந்த 23 கமிட்டிக்குமான வரவு செலவை இந்த எதிர்கட்சி தான் செய்தார்கள். சரியா? எனக்கு அங்கத்தானே நானும் கேள்வியை கேட்குறேன். இப்போ நீங்களே இதை எல்லாமே செஞ்சுட்டு இவ்வளோ தேவைப்படுது, கூட்டுறது குறைக்கிறது எல்லாம் செய்து சமர்ப்பிக்கிற நேரத்தில் தான் இவங்க அந்த பட்ஜெட்டை தோக்கடிக்கணுமென்று முயற்சி பண்ணுறாங்க. எதிர்கட்சி எல்லாரையும் பேசி தோக்கடிக்கணுமென்று இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதில் நியாயம் ஒன்றுமே இல்லை. ஒரு நியாயம் ஒன்று இருக்கணும் தானே நாங்கள் இதை தோக்கடிக்கிறதுக்கு. காரணம் கேளுங்களேன், யார்ட்டையும் காரணம் இல்லை. என்று சொன்னால் இல்லை, எதிர்கட்சியில் உள்ளவங்களே சில மீடியாக்களில் பாருங்கள் அவங்களோட வாய்ஸ் கட்டை கொடுத்துருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, ராய் மேடம் உங்களோட இந்த பட்ஜெட்டை தோக்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லது தெரியுது, ஆனாலும் எங்களோட கட்சி கொள்கையை நாங்கள் வெளில வைக்கணும். சரியா? ஆனால் அது நியாயம் தானே. கட்சி எப்படி நியாயம்? நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள். இப்போ நாங்கள் வந்து இப்போ இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு கொள்கை ரீதியாக ஒரு உடன்பாட்டுக்கு வரோம் தானே. நாங்கள் ஒரு கட்சியில் வந்து சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், வாக்குறுதி எடுப்போம் தானே. கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படுவோம், கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவோம், கட்சி சொல்கிற வழியில் தான் நாங்கள் நடப்போம்ன்றதை வந்து உறுதி பூண்டு தான் அது வாரம். அது நாங்கள் மத ரீதியாக பார்த்தாலும் நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் கட்சிக்கு. இப்போ இந்த வாக்குறுதியை மீறின செயலுக்கு அப்பால் வந்து வாக்குறுதி கொடுக்குறோம். அது எது நல்லதெல்லாம் செய்வீங்களோ அது வரைக்கும் தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு பிழையை செய்யுங்கன்னு சொல்லக்கூட அந்த வாக்குறுதியை கொடுப்பாங்களா? சரியா? நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறோம். எப்படி இந்த நாட்டில் நல்லது நடக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம். தெரிவு பண்ணி வாரதே வந்து மக்கள் நலன் நாடி தானே. சரியா? இது வந்து ஒரு மக்களுக்கான இடம் தான் கொழு மாநகர சபைன்னு சொல்றது. அது பாதியிடும் மக்களுக்கானது. அதுல வேற ஒரு நாட்டை பிரிச்சு கொடுக்குறதோ தேச துரோகமோ அப்படி ஒன்றும் இல்லை. அதுல வெறுமனே ஒரு பாதியீடு. அதுல நலன் பெற போறது வந்து சாதாரண மக்கள், எளிய மக்கள். இந்த அந்த பாதிட்டு இவங்களே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதை வெள்ள வைக்க வானமட்டு தோக்கடிங்க நீங்க வாக்கு கொடுங்கன்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம்ன்றது தான் இந்த கேள்வி. இப்ப நீங்களே நாங்க ஒரு அநீதி இலக்கியம் இல்லை யாருக்கும், கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ எங்களோட கட்சி தலைவருக்கோ அநீதி நாங்க செய்வோம். இப்ப இந்த வாக்களித்தது அநீதி இல்லைன்னு நீங்க வந்து நியாயப்படுத்த பாக்குறீங்கன்ற குற்றச்சாட்டு இல்லையா இருக்கு? இப்ப நீங்க வாக்களிச்ச அது அவங்களோட முடிவு தானே. அநீதி இல்லை, அநீதின்னு சொல்றது அவங்க. நான் சொல்றேன் நீதியா தான் நடந்து. ஏன்னு சொன்னா திரும்ப நான் சொல்றேன், எங்களோட கட்சிக்கு வந்து என்னைய விட ஒழுக்காத்து நடவடிக்கை எடுக்க நிறைய விடயங்கள் இருக்குது. இப்போ நீங்க பாருங்க, இந்த ஊர்ல ஒரு உறுப்பினர் ஒரு லஞ்ச குற்றத்துல அவங்க பதவி விலக்கினாங்க. அவங்களுக்கு ஒழுக்காற்ற நடவடிக்கை. இப்ப இது வந்து கட்சிக்கு அவமானமா? என்ன கட்சிக்கு அவமானம் தானே. இப்போ நான் அப்படியான ஒரு விஷயமா செய்யுது. நான் அப்படி ஒன்றும் செய்யலை. நான் மக்களுடைய எதுவும் லஞ்சமாக வாங்கல, கரப்ஷன் செய்யலை, துரோகம் செய்யலை. சரியா? இந்த நிமிஷம் மட்டும் நான் சொல்லுவேன், நான் ஒரு நம்பகமான உறுப்பினர் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்க்கு. சரியா? இந்த பாதிட்டுக்கு ஒரு வாக்கு கொடுத்தன்றதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நீ ஒரு துரோகியாக காட்ட நினைச்சாலும் அவங்களோட மனசாட்சிகளுக்கு தெரியும் நான் செய்தது சரியா தவறா. இப்போ சோஹரா புகாரி வாக்களிச்சுட்டு வந்து வெளியில் சொல்கிறீங்க, முதலாவது வாக்கெடுப்பில் வந்து நான் வந்து எதிரணிக்கு ஆதரவாக வாக்களித்தேன். இப்போ நான் வந்து அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கிறேன். இப்போ அந்த நிலையில் கூட உங்களுடைய மனத்தடுமாற்றம் இருந்ததை கண்டதில்லை. இப்போ அதையும் நீங்கள் நியாயப்படுத்துறீங்க இல்லையா? முதல் முறை நான் அவங்களுக்கு வாக்களிச்சேன், ரெண்டாவது முறை உங்களுக்கு வாக்களித்தேன். நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேயும் இதை சொல்லியிருந்தேன். இது எல்லாத்தையும் விடுங்களே. ஆரம்பம் இருக்கிறே மேயர் தெரிவு. மேயர் தெரிவுல இவங்க எப்படி தோத்து போனாங்க? எதிர்கட்சி எப்படி தோத்தாங்க? அவங்களுக்கு உங்களோட 2 பேர் போயிட்டு அங்கே ஓட் பண்ணனால தானே. அப்படிங்க பாருங்க, முதுகெலும்பு இல்லாத எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அன்றைக்கு ஒரு ரகசிய ஓட் கொடுக்க போல ஓடி போயிட்டு
ஓட் கொடுத்தாங்க. நான் கொடுத்தது ஒரு கௌரவமான ஓட். எப்படி ஓப்பன் பொது வெளியிலோ நான் ஒரு பெண்ணாக இருந்தால் நான் ஒரு ஓப்பன் ஓட் கொடுத்து, எனக்கு தெரியும் இவ்வளவு பேரை நான் எதிர்க்கிறேன், எனக்கு பலத்த அடி விழும், எதிர்ப்பாங்க, சரியா? அதை பற்றி நான் யோசிக்கல. எனக்கு ஒன்றும் நீதி இன்னும் நடக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு அநீதி இவங்க செய்கிறாங்கன்னு எனக்கு நல்லா விளங்குது, சரி? அப்போ முதல் தடவை நீங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு ஓட்டை கொடுத்து அவங்கள வெளில வச்சதுனால தானே இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை தோக்கடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, சரியா? இந்த பட்ஜெட்டில் தோக்கடிக்க எதுவுமே இல்லை. அப்போ நான் இப்போ இவங்க சொன்னாங்க இல்லை அவங்க வந்து எங்களுக்கு அநீதி செஞ்சிட்டாங்க, எங்களோட ஆட்களை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிரூபிக்கணுமே அவங்க செஞ்சது உண்மையாக பொய்யாது. இவங்க சொல்கிறாங்க 60 பேர் இருந்து நானும் தான் வாதாடுறான் எலும்பி மேயரோட. நாங்கள் 60 பேர் நானும் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஆரம்பத்தில் 60 பேருக்கு, சரி? அப்போ இவங்களுக்கு வேணுமாவிச்சு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எங்களோட 60 பேர் நாங்கள் இருக்கிறோம்ன்றதை காட்டணும். அதேமாதிரி நாங்கள் ஓட் கொடுத்தோம், அதேமாதிரி இவங்க காட்டினாங்க, வெண்டாங்க, சரியா? வெண்டுட்டு இவங்களுக்கு இருந்துச்சு ஒரு டைம் ஒன்று கொடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு. என்ன நீங்கள் 50 வருஷம் ஆண்டிங்க தானே கொழும்பு மாநகர சபையை, சரியா? ஏன் கொஞ்சம் எதிர்கட்சியில் இருக்க உங்களுக்கு கஷ்டம், சரியா? அப்போ இவங்க வெண்டத்துக்கு போகிறவோ ஒரு வாய்ஸ் கார்டு கொடுக்குறாங்க எதிர்கட்சி, எங்களோட ரீசா சாருக்கு அவங்க கொடுக்கக்குள்ள கூட இவங்க சொல்கிறாங்க அந்த இதில் இந்த தடவை. அப்போ மீடியாவில் அவங்க கேட்குறாங்க, சரி இப்போ அவங்க வந்து இதில் 2-3 குறைபாடு சொல்கிறீங்க இல்லையா, அந்த குறையை அவங்க நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் நீங்கள் இதுக்கு பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் ரீசன் தரப்பு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இதையும் நாங்கள் தோக்கடிப்போம், 2வது முறை வந்தால் நாங்கள் தோக்கடிப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன் இது என்ன நியாயம்? அப்போ நான் இது ரீசன் தரப்புக்கிட்ட கேட்குறேன், வந்தித்துமா நீங்கள் வந்து இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டு வந்த பிறகு நீங்கள் தோக்கடிக்கிறேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை, ஒன்றும் நீங்கள் பாப்ப மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து மீடியாலே சொல்கிறீங்க நாங்கள் இதையும் தோக்கடிப்போம் இல்லை, ஒரு நீதி இருக்கிறது தானே, மக்கள் கேட்பாங்க இல்லையா? நீங்கள் அதையும் தோக்கடிக்கிறேன்னு சொல்கிறது ரோங் அப்படின்னு நான் அவருக்கு அதை சொன்னேன். எது எப்படி சொன்னாலும் எங்களுக்கு நல்லாவே விளங்கின உண்டு தான் இந்த பட்ஜெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு பிரச்சனை வந்து என்பிபி ஒரு மேயர் அங்கே உட்காந்துருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனை, சரியா? அதுலேருந்து இவங்களுக்கு எதிர்கட்சியில் உட்கார்றது இவங்களுக்கு கஷ்டம். இந்த பார்லிமெண்ட்லேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவங்க இந்த எதிர்கட்சி அப்படியே ஆளுங்கட்சியாக இருந்த ஆட்கள் தானே எல்லாருமே. இப்போ பார்லிமெண்ட்லேயும் இவங்களுக்கு ஒன்று எப்படியாவது இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், தான் இந்த ஆட்சி எடுக்கணுன்றதுக்கு அவங்க தலையாய வச்சுட்டு அங்கே போராடுறாங்க. அதே போராட்டத்தை தான் இவங்க கொழும்பு மாநகர சபைக்குள்ளேயும் போராடுறாங்க. மக்களுக்கு சேவை செய்யணுமெண்டோ, கொழும்பு நகரத்தை நாங்கள் முன்னெடுக்கணுமெண்டோ, கொழும்பை நாங்கள் அதாவது நல்ல நிலைமையை கொண்டு வரணுமன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குதானே எங்களுக்கு விளங்குது. எப்போ பாரு இவங்க ஒரு அந்த பல பொறையன்னு நாங்கள் சொல்லுவோம், அது அரசியல் அதைத்தான் இவங்க அதிகார கை வைக்கணும், அதிகாரத்தில் இருக்க கணக்கு அதிகாரம் கிடைக்கும். இப்போ உங்களுடைய கட்சியினுடைய உங்களோட உறுப்புரிமை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ உங்களுடைய அந்த உறுப்புரிமை ரத்து செஞ்சால் ஒட்டோவாவே உங்களுக்கான உறுப்பினர் பதவியும் இல்லாமல் போகுது. இப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்குது? கெசட்டும் தேர்தல் ஆணைக்குழு வந்து கெசட்டையும் வெளியிட்டுட்டு நான் இன்னமும் இந்த நிமிஷம் வரைக்கும் சில முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினர் எடுத்தால் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நான் அநீதி செய்யலை, கட்சிக்கு துரோகம் செய்யலை. நான் இன்னும் எங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் மதிக்கிறேன். நான் மிகவும் விரும்புகிறேன் இந்த கட்சியைன்னு சொன்னால் அவங்க எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினதுக்கு நான் மிகவும் நன்றி செல்கிறேன். உண்மையிலே நான் இந்த கட்சிக்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பெருமையை தான் தேடி கொடுத்தனே தவிர எதிர்கட்சி எதையோ சொல்லலாம், அவங்க தோற்று போகிறதுக்கு நான் காரணம்னு சொல்லி எங்களோட கட்சிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அந்த அழுத்தம் எங்களோட கட்சிக்கு இருக்குது. இப்போ என்னால் தானே இவங்க தோற்று போனாங்கன்னு சொல்கிறதுல அழுத்தம் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு கரப்ஷன் செஞ்சேன்னு எங்களோட லீடருக்கு சொல்கிறதுக்கு இல்லாது. ஏன்னா வேறு எந்த விதமான ஒரு துரோகமும் நான் இழைச்சில்லை கட்சிக்கு. ஆகவே நான் ஒரு பெருமையை தேடி தான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நான் ஒரு என்ன உறுப்புரிமையிலிருந்து தூக்கினதும் எனக்கிட்ட ஒரு ஒழுக்காத்து நடவடிக்கை எடுக்காமல் என்ன கட்சியிலேருந்து நீக்கிறதும் எனக்கு ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு சொல்லி நான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறேன். அப்போ நீதிமன்றத்தில் நான் ஒரு இடைக்கால தடை உத்தரவு ஒன்று நான் பெற்றிருக்கிறேன். அதுக்காமையே நேற்றைய தினமும் நான் நீதிமன்றம் போயிட்டு தான் வந்தேன். திரும்பவும் அதான் எங்களுக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே இவங்க கெசட் பண்ணியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாகவும் நாங்கள் சட்டத்தோட அது வந்து கோர்ட்ஸில் இருக்கிறோன்றதுனால அதையும் நாங்கள் சட்டப்படி முகம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.
இப்போது இது 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 சார்ந்தத்தில் நீங்கள் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறீங்க. இப்போ அடுத்த அமர்வுக்கு நீங்கள் சபைக்கு போவீங்களா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்போ நீதிமன்றம் வந்து இது தொடர்பில் இந்த ஆணையும் பிறப்பிக்கலை, இல்லை தடை உத்தரவும் வழங்கலை. ஆனால் இப்போ தேர்தல் ஆணைக்குழு உங்களுக்கு உறுப்புரிமை இல்லைன்றதை அறிவிச்சிருச்சு. கட்சியிலையும் உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ இது அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்களோட மூவ் எப்படி இருக்க போகுது? இப்போ நீங்கள் சபைக்கு போக முடியாது என்று இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க இல்லாதுன்னு சொன்னால் அது இன்னும் சட்டம் சார்ந்த விடயமாக இருக்கிறது. இல்லை, சட்டத்தில் நம்ம எந்த முடிவும் வரல இல்லையா? இல்லை, கட்சிக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கவும் இல்லையா கட்சி? இல்லை இப்போ நாங்கள் வந்து தடை உத்தரவு அனுப்பி தானே இருக்கிறோம் கட்சிக்கு. சரியா? உண்மையிலே இப்போ எங்களோட கட்சிக்கு தேவைப்பட்டது, கட்சிக்கு இல்லை எதிர்கட்சிக்கு. என் எதிர்கட்சிக்கு தான் நான் பெரிய சவால். கட்சியை விட எதிர்கட்சிக்கு தான் நான் பெரிய சவாலான ஒருத்தர். அதை நினச்சி நான் மிகவும் பெருமை கொள்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு பெண்ணு, என்ன இந்த கவுன்சிலுக்கு எடுக்கக்கூடாது, நான் அடுத்த அமரில் உட்காரக்கூடாது, உட்கார்ந்த இவங்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன் என்ற ஒரே காரணத்துக்கு தான் இவங்க இந்த கெசட்டை போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம், என்னால் முடிஞ்ச அளவு நான் போராடுவேன். இன்னமும் நான் சொல்லுவேன், என்ன அவங்க என்ன மாதிரி செஞ்சாலும் சட்டத்தில் ஒரு இடம் கொண்டு இருக்குது. சட்டம் அந்த கடமையை சரியாக செய்யும் என்று சொல்லுவாங்க. சட்டம் முடிவெடுக்கும், நான் இருக்கணுமா போகணுமான்றது சட்டப்படி தான் அது பார்க்க. சட்டம் முடிவெடுக்கணுமாக இருந்தாலும் கட்சியின சில கொள்கைகள் கீழே அதெல்லாம் சட்டமும் பார்க்குமே. சட்டம் பார்க்கும் தானே. இந்த கட்சியில் இந்த மாதிரி கொள்கைகள் இருக்குது, இந்த மாதிரி கோட்பாடுகள் இருக்குது. பாராளுமன்ற பதவியே முஸ்லீம் காங்கிரசினுடைய ஒருத்தருட பதவியை வந்து இல்லாமக்கினது சட்டம், கட்சியினுடைய கொள்கைகள். அது உங்களுக்கு தெரிஞ்ச கடந்த அரசாங்கத்தில். அதனால தான் உங்களுக்கு தெரியும், எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் நிறையவே இந்த சட்டத்தரணிகளை வச்சிருக்கிறாங்க. சட்டத்தை அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களை மிரட்டுறது அப்படித்தான். உங்களுக்கு ஒன்றும் அசைக்கையில் முஸ்லீம் காங்கிரஸில் நாங்கள் நிறைய சட்டத்தரணிகளை வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு கேள்விக்குறி, ஏன் இவங்க நிறைய சட்டத்தரணிகளை வச்சுட்டு இந்த கட்சி எல்லாமே சட்டத்தரணிகள் தான், எல்லாம் சட்டத்தரணிகள். அதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அது மக்கள் அதுக்கு பதிலளிப்பாங்க. ஏன் இவங்க நிறைய சட்டத்தரணிகளை வச்சிருக்கிறாங்க? தண்ட கட்சியை காப்பாற்றி கொள்ளவா எதிரணிகிட்ட இருந்து, அவங்களோட கரப்ஷன் சூழலிருந்து தப்பிக்கொள்ள இவ்வளவு சட்டத்தரணிகள் அவர்கள் வைத்திருக்கிறார்களான்றது ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். ரைட். இப்போது இந்த விவகாரம், நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் கூட நெருங்கிட்டு, இந்த விவகாரம் ஒரு தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய மனதுக்கு எவ்வளோ உளைச்சலாக இருந்துச்சு? இப்போ வாக்களித்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறீங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுக்கு எப்படி தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கு? எனக்கு எந்த தாக்கமும் இல்லை. ஏன்னு சொன்னால், நான் ஒரு மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க. சரியா? மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட இந்த அரசியல் சார்ந்தவங்களுக்கு தான் இது பெரிய ஒரு பிரச்சனை. நான் மக்கள் புரிஞ்சு கொண்டாங்க, நான் மக்களுக்காக வேண்டி நின்றேன்னு சொன்ன, நானும் என்னுடைய இதுவும் நான் மக்களுக்காக வேண்டி, மக்கள் எனக்காக வேண்டி இருக்கக்கூடாது. நான் மக்களை வந்து எனக்காக அணிதிரள வைக்கல. எனக்கு இவ்வளோ இப்படி பந்திருக்குது, இப்படி பிரச்சனைப்படுத்துகிறாங்களே, எனக்காக வேண்டி இறங்குங்க, எனக்கு வேண்டி கோஷமிடுங்க, அங்கே எனக்காக வேண்டி ஒரு 50-100 பேர் ரோட்டில் இறங்கி கத்துங்கலாம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால், நான் எந்த நேரம் சொல்கிறது மக்களுக்காக வேண்டி தான் நான் நிற்கிறேன். எனக்காக வேண்டி மக்கள் அணிதிரளக்கூடாது. அதுதானே சரியானது இல்லையா? கண்டிப்பாக. ஆகவே நான் இந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஒரு எந்த கவலையும் இல்லை. நான் ஒரு 10-20 வருஷம் இந்த நகர சபையில் இருந்தவங்க செய்யாதது இந்த 6 மாத காலத்துக்குள்ள எனக்கு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. அதுலேயும் இந்த கரப்ஷனுக்கு எதிராக நான் நின்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் ஒரு 50 வருஷம் இருந்ததுக்கு எனக்கு ஒரு, அதாவது நீங்கள் திருப்தி கொள்றீங்க. உண்மையிலே நான் திருப்தியாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி மக்களோட மனசில் நான் நின்றுட்டேனே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இந்த ஜுவாரா புகாரி என்ற ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த ஒருத்தர் தான் நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராக தான் இருந்திருக்கிறேன். என்று சொன்னால், நான் அறகலையில் இருந்த ஒருத்தர். இப்போ இந்த அறகலையில் இருந்ததே நான் எதுக்காக? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸுக்கு எதிராக நாங்கள் கோஷமிட்டோம். ஏன்னா இந்த நாட்டில் பீக்கில் இருந்த ஒரு ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பினோம். அப்படி இருந்த ஆட்கள் நாங்கள் அறகலையில். அப்போ நான் வந்து ஒரு இதில் உட்கார்ந்து செய்திருக்கேன். எனக்கு அதை மறந்துடையில. மக்களோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்.
அப்போ அவங்க எனக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க இதை நான் நியாயமாக மக்கள் பக்கம் நிற்கணுன்றது தான். இன்றைக்கி எல்லாரும் சொல்லலாம் நீங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணினீங்க, இவங்களுக்கு துரோகம் பண்ணீங்க, இவங்களை அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்கன்னு அது சொல்கிறதும் அரசியல் சார்பாக இருக்கிறவங்க தான். கூடுதல் நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதிர்கட்சிக்கு தான் என்ன சைக்கிளாக ஒருத்தராக விளங்குறனே தவிர உங்களுடைய கட்சிக்கு இல்லை. முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இன்றைக்கும் என்ன கூட நல்லுணர்வு பேணி கொடுத்து இருக்காங்க. என்னை எங்கே பார்த்தாலும் அவங்க கதைக்கிறாங்க, என்ன அவங்க மிச்சம் அவங்க சொல்கிறேன் நான் உங்களையும் மிஸ் பண்ணுறோம், சரியா? அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எங்களோட கட்சியில் உள்ளவங்களே எங்களோட லீடர் கூட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அது லீடருக்கு தெரியும், சரியா? ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட ரவுஃப் ஹக்கீம் சாரை எதிர்கட்சியில் தான் அவங்க ஓட்டு கேட்டிருக்கிறாங்க, அவங்களோட பாராளுமன்ற உறுப்பினராக. அதனால அவங்களுக்கு அந்த பக்கம் ப்ரெஷர் இருக்கும், அது நியாயம் தானே, இல்லைன்னு சொல்லலை. அதையும் நீங்க புரிஞ்சிருக்கணும் இல்லையா? உங்களுடைய தலைவர் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளக்கூடாது. நான் தலைவரை உண்மைக்குமே நான் அந்த நிலைமைக்கு தள்ளல. தலைவருக்கும் நான் ஒரு நல்லது தான் செஞ்சேன்னு சொல்றேன். சொன்னா இன்றைக்கும் கொழும்புல ஒரு பேர் அவங்களுக்கு இருக்கி தானே, முஸ்லீம் காங்கிரஸ்ன்ற பேரை நாங்கள் வச்சுட்டு அந்த கிரெடிட் அவங்களுக்கு எடுக்க இருந்துச்சு. ஏதோ கெட்ட காலம் இந்த எதிர்கட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. இல்லைன்னு சொன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்த நாடு பூராவும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்ன்றதை அந்த கட்சிக்கு நான் எடுத்து கொடுத்த பெருமை அன்றி அது துரோகம் இல்லை. இப்போது நிகழ்ச்சி நிறைவுக்கு வரலாம். இப்போது அடுத்த கட்ட நகர் ஒருவேளை உங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் நீங்கள் ஒரு பொறுமை ரத்து பட்டால் ஒரு கதையாக வச்சுக்கொள்ளும். அடுத்த கட்ட அரசியல் பயணம் எவ்வாறு இருக்கும்? அரசியலில் இருப்பீங்களா? திரும்ப தேர்தலில் களமிறங்குவீங்களா? இல்லை மாகாண சபை தேர்தலுக்கு களமிறங்குவீங்களா? அப்படி இறங்குறதா இருந்தால் எந்த கட்சியில் இறங்க போகிறீங்க அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஏதாவது சிந்திச்சிருக்கிறீங்களா? அதை பற்றி ஏதாவது முடிவுகள் இருக்குதா? முஸ்லீம் காங்கிரஸ் காலை வச்சதே முஸ்லீம் காங்கிரஸோட பயணிக்கணும்ன்றது தான். இதுன்னு சொன்னால் நான் இப்போ கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எங்களோட தலைவரே சொல்கிறார், எனக்கு ஜோரா புகாரி இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, சரியா? அதில் நீங்கள் பாருங்கள், என்னமோ புத்தகத்தில் நான் கடைசியாக போட்டிருக்கிறேன் வீடியோ. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இவ இங்கேருந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க. உண்மைக்குமே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்களோட அந்த துவா எனக்கு கபூலாகிருக்குமே நான் நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் சொல்லக்கூட நாங்கள் ஆமீன் சொல்லிடுவோமே. அதனால எனக்கு அவங்களோட வாயால் அப்படி ஒரு வார்த்தை வந்தது எனக்கு மிகவும் அன்றைக்கு நான் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அவர் சொன்னது உண்மை. ஏன்னா இன்றைக்கி அவங்க எனக்கு சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சீட்டை கொடுக்கல. அவங்க என்னையை பற்றி நல்லா தேடி பார்த்து எனக்கு அந்த திறமை இருக்குதானெல்லாம் பார்த்து அதில் அவங்க சொல்கிறாங்களே, நான் இவோட பேசி பார்த்தேன், நான் பல பேர்கிட்ட விசாரித்தேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தானே எனக்கு இந்த இடத்த தந்தீங்க. அப்போ நான் அந்த இடத்துல நான் சரியாக நின்று இருக்கிறேன். அது இன்றைக்கு விலங்கலாட்டியும் காலம் அவங்களுக்கு உணர்த்தும். நான் ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்றதை, கரப்ஷன் இல்லாத ஒரு நேர்மையான ஒருத்தர்ன்றதை நான் உறுதியாக நான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கு இல்லாட்டி ரெண்டாவது ஒரு காலம் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியும் வேண்டாம், அவங்க ஒரு பெரிய அரசியல்வாதி. இந்த இது அவங்களுக்கு விளங்காமல் இல்லை, ஏதோ அங்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அவங்க அதை. நீங்கள் இப்போ மூச்சுக்கு முன்னூறு தடவை மாதிரி சொல்லிட்டீங்க, ப்ரெஷர் இருக்குது, கட்சிக்கு ப்ரெஷர் இருக்குது, கட்சிக்கு அழுத்தங்கள் இருக்குன்னு சார். இப்போது ஒரு வேளை ஜோஹரா புகாரிக்கு என்பிபியில் அழைப்பு விடுத்தா அடுத்த தேர்தலையோ அல்லது மாகாண சபை தேர்தலையோ போட்டியிடுறதுக்கு உங்களுடைய முடிவு என்ன இருக்கும்? இல்லை, நான் இதுவரையிலே இந்த நிமிஷம் வரையிலேயும் அவங்க எந்த நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் நான் இதுவரையிலே நான் முஸ்லீம் காங்கிரஸுடைய உறுப்பினர் என்று சொல்லி தான் நினைக்கிறேன். அதனால் நான் இதுவரையிலே நான் எந்த முடிவும் நான் எடுத்ததில்லை. நான் என்னால் முடிஞ்ச அளவு போராடுவேன், இந்த கட்சியில் எனக்கு நியாயம் கிடைக்கணும். நல்லது, நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகம் வருகை தந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீண்ட போராட்டத்துக்கு மத்தியில் உங்களை நான் இந்த நிகழ்ச்சி கலைத்திருக்கிறேன். இருந்தும் நீங்கள் நிறைய வேலைப்பளுக்கள், நீதிமன்றம், இப்படி நிறைய விஷயங்களுக்கு போகிறதுனால முடிந்த அளவில் எனக்கு நியாயம் செய்திருக்கிறீங்க. எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் மகுடம் டிவி சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பிரச்சனைகள் சுமூகமாக நிறைவடைந்து மீண்டும் உங்களுடைய பயணம் நீங்கள் ஆசைப்படுகின்ற இந்த முஸ்லீம் காங்கிரஸினுடன் செல்ல வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் நானும் இந்த மகுடம் டிவி எனக்கு முதல்ல அழைப்பு கொடுத்தது இந்த நீங்கள்வல், ஆனாலும் எனக்கு டைம் கொடுக்க கிடைக்கல. அதே மாதிரி சேகு அவங்க என்னை பல தடவை என்னை அழைச்சாலும் எனக்கு வர கிடைக்கல. நான் இன்றைக்கு முடிவாகவே எடுத்தேன், எப்படி சார் நான் இன்றைக்கு போயிட்டு நான் உங்களோட இந்த நிகழ்ச்சியை செய்யணும் என்று. எனக்கும் ஏன்னு சொன்னால் நான் ஒரு பெண், ஒரு முஸ்லீம் பெண். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது மிகவும் குறைவு.
அந்த வகையில் உங்களை போன்று சில இந்த மீடியாக்கள் என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. நான் இதே சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு சகோதரர் சேகுக்கும் அதே போல் இந்த மகுடம் டிவிக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணாகி என்னை கைவிடாமல் என்னை கொண்டு வந்து என் பக்க நியாயத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ஜிசாக்கல்லாஹ். நன்றி நன்றி ஜிசாக்கல்லாஹ் பாரக்கல்லா. பெண் அப்படின்றது இல்லை, நியாயம் என்றது எங்கிருந்தாலும் நாங்கள் பேசுவோம். முக்கியமாக பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்ற இடத்துல அது பேசப்படுகின்ற இடங்கள் குறைவாகவே இருக்குது. அந்த நிலைமையில் நாங்கள் இல்லை, அந்த மனநிலைமையில் நாங்கள் இல்லை. அது அரசியலாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எதில் எங்கு பெண் இழிவுபடுத்தப்படுகிறாளோ அந்த இடத்தில் நாங்கள் நிற்போம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி. நல்லது. சுஹாரா புகாரியை அழைத்து நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். பார்க்கலாம் அவருடைய எதிர்கால நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகிறது என்று. மற்றும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியில் இனியெல்லாம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.